എനിക്ക് ചേച്ചി പറഞ്ഞതിൽ പകുതിയെ മനസ്സിലായുള്ളൂ, ഫുള്ളായി മനസ്സിലായില്ല. ആ ഓക്കെ, താങ്ക് യു സോ മച്ച് ചേച്ചി, താങ്ക് യു. எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஸோ ஹாப்பி இங்கே நிற்கும்போது இந்த ஸ்டேஜில். சாரி ஃபார் த லேட் கம்மிங், ஏன்னா ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். ஏன்னா ஃபஸ்ட்டில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கலை. ஒரு நாள் அம்மா கிட்ட கேட்டேன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன பண்ணோம் அப்படி கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிது என்னென்னா, இது நம்மளோட ஏரியா கிடையாது, போய் படி, நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா, எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. ஸோ டான்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஸோ அந்த வயசில் இருந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது, ஸோ மலையாளத்தை விட இப்போது என்னோடய டெபியூ மூவி தமிழில் அதுவும் ராம் சாரோட படத்தில் வர்றது ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் எமோஷ்னல். ஏன்னா இப்போது நான் அம்மா மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அம்மா இப்போ இங்கே இல்லை, வீட்டில் இருக்குது. அண்ட் சாரி, என்னாச்சு? And I want to thank நிவின் சேட்டன். நிவின் சேட்டன் தான் முதல்ல எனக்கு கால் பண்ணி, oh God, so sorry. I feel so proud of myself. ஏன்னா கும்பலங்கில் இருந்து ஒரு 100 days செலிப்ரேஷன் போகும்போது அதே சேம் எமோஷன் தான் எனக்கு. இப்போது ஒரு டெபியூ ஆக்டராக எனக்கு இப்படி தோணலை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார். அண்ட் தேங்க்யூ அன்பு. ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி அன்போட பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோட அப்பா அம்மாவே எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிரேஸ். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். படத்தை பார்த்து சிரித்தோம், ரசித்தோம், அழுதோம், அனைத்தும் பறந்து ஒரு பாசத்தை மனதில் எல்லாருடைய மனதிலும் ஒரு சூரியகாந்தியை போல விதைத்து சென்றது. ஊரே கொண்டாடும் இப்படத்தை இயக்குனர் விமர்சகர் திரு கேபிள் சங்கர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்ஸ். என்ன சொல்றது, வாய்ப்பு. தியேட்டரில் நான் அந்த படம் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா சிரிச்சு பார்த்தாங்க. பேசுறாரா? வாய்ப்பு கொடு. கொஞ்சம் ராம் சாருக்கு நன்றி சொன்னியா? நன்றி சொன்னியா? சான்ஸ் கொடுத்த ராம் சாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ராம் அங்கிளுக்கு தேங்க்யூ. ராம் அங்கிள், பிரதீப் அங்கிள், சிவா அங்கிள், கிரேஸ் ஆண்டி, அப்புறம் எல்லாருக்குமே அந்த ஹோல் காஸ்ட் அங்கிளுக்கு தேங்க்யூ. இந்த படத்தினால நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸ்விம்மிங், ஃபுட்பால், ரன்னிங், வேவ் போர்டு, இந்த 4மே நான் இந்த படத்தினால தான் கற்றுக்கிட்டேன். சிவாவே இன்னும் கற்றுக்கல. படத்துல வந்து சிவா அவரை ஓட விட்ட நிஜமா அப்பா ஓட விட்டியா? உங்க அப்பா என்ன ஓட விட்டியா? இல்ல, அப்பா இங்க தானே இருக்கீங்க?
சரி, யார் ரொம்ப நல்ல கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த படத்துல? டைரக்டர் சிவா யாராவது உங்களுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுத்தாங்களா? ராமன்கில் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, சிவாங்கில் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. சரி, நிஜமா ஏதாவது கிரஷ் இருக்கா உங்களுக்கு? இருக்காப்பா? இல்லை, இங்கே சொல்லு கேட்குறேங்க. நல்லா படிக்கணுமா? இந்த படம், அந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்டது முதல் பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதோட வந்து இந்த மாதிரியான ஒரு வெற்றி படைப்பில் வந்து கூட இருக்கிறதுன்றது வந்து அதுவும் ஒரு உண்மையான ஒரு வெற்றி இந்த படத்தில் இருக்கிறது. உண்மையான வெற்றின்னும் போது ஏன் சொல்கிறேன்னா, யாருக்கும் ஒரு பொறாமை ஏற்படுத்தாத ஒரு வெற்றி. அது மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் இந்த காலத்தில். ராம் அவர்களாகட்டும், சிவா அவர்களாகட்டும், இந்த படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தங்களும் வந்து அவ்வளவு அழகாக அவங்களோட பணியை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ராம் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும், நிறைய விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்களை உடைச்சார் என்னோட ஒரு தாட் ப்ராசஸை. இப்படி தான் இருக்கணும் பாடல்கள், இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் நிறைய கேள்விப்பட்டு நம்ம காலமாக பார்த்துட்டு இருந்தோம். இது காஷ்மீரமா, இங்கே கார்காலமா, என் கோவில் புறா இந்த குளிர் தாங்குமான்னு சொல்லிட்டு அப்பா எழுதின வரிகளை வந்து மணிரத்னம் சார் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு, சார் அது காஷ்மீரில் தான் எடுக்கிறோம், அப்போ ஏன் நம்ம வரியிலையும் காஷ்மீர்னு சொல்லணும், அது வேணாமே அப்படின்னு சொன்ன உடனே புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றதுன்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனில் அதுக்கப்புறம் எழுதினாங்க. இந்த படத்தில் வந்து அது எல்லாத்தையும் உடைக்கலாம், நம்ம என்ன விஷுவலாக இருக்கோ அதை அப்படியே அழகாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பிரேக் பண்ணார். அந்த ஒரு என்ன சொல்கிறது, வந்து ஒரு கிராமர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம், நமக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ரிஜிடாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பிரேக் பண்ணதுக்காக முதல்ல ராம் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி. முத்துக்குமார் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த படத்தில் கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய நட்பு வந்து அவ்வளவு ஆழமான ஒரு நட்பு. அவரோட இந்த வெற்றியில் வந்து அவருக்கும் பங்கு இருக்குது. ஸோ அவரையும் நான் நினைவு கூர்ந்துக்கிறேன் இந்த நாளில். இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது தான் ஃபுல்லாக, ஏன்னா நான் முன்னாடி படத்தை துண்டாக பார்த்தேன் முதல்ல போட்டு காட்டினப்போ, அப்புறம் இசை இல்லாமல் பார்த்தேன். எல்லாமே ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது அந்த மேஜிக் அவ்வளோ அழகாக ஒர்க் ஆச்சு. அதுவும் தியேட்டரில் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தப்போ, எல்லாருக்கூடையும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருந்தப்போ என்னோட மகன் வந்து கேட்டான், இது மாதிரி படம் வரும்போது இப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, இவ்வளவு சிரிக்கிறாங்க, இவ்வளோ நல்லா போகுது, அப்போ ஏன் வந்து எல்லாம் ரொம்ப டார்க்காகவே திருப்பி படங்கள் வந்துகிட்டு இருக்கு, ஏன் வந்து எல்லாம் அழ வைக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப ஈஸி வந்து மற்றவங்கள அழ வைக்கிறதும், ரொம்ப மற்றவங்கள வந்து த்ரில்லர் மாதிரி எடுக்கிறதுலாம், அது மாதிரி ஒரு த்ரில்லிங்காக எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ரொம்ப டஃப் வந்து ஹியூமர் எழுதுறது தான். அதுவும் அந்த ஹியூமரை வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி பண்ணாமல் நேச்சுரலாக அந்த ஹியூமரை பண்ணி அந்த ஹியூமர்லேருந்து நிறைய விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது. சாதாரண ஒரு சீன் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு சிவான் கிரேஸ் அவங்களோட காம்பினேஷனில். இந்த பைக்குள்ள தான் அந்த தண்ணி இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேட்கறதுல ரொம்ப வாய்ஸ் டோன்ல ரொம்ப எதுவும் இது பண்ண மாட்டாரு, சாதாரணமாக பண்ணுவார். ஆனால் அந்த சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி இருந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து அவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது, தண்ணி இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தது, எல்லா சீக்வன்ஸும் சேர்ந்து அந்த ஒரு டயலாகோட ஒரு அந்த ஹியூமரை வந்து அவ்வளவு தூரத்தில் மேலே கொண்டு போய் வைக்குது. ஸோ ஒரு நல்ல ரைட்டிங்கோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட், அது ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வந்து இப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மியூசிக் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஒன்றா பார்க்க முடிஞ்சது. ஓடிடியில் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் உள்ளே போனப்போ சொல்லிட்டு இருந்தார் ராம் சார். அப்புறம் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்ன்ட்டு அவர் சொன்னார். அப்போ சொன்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு சந்தோஷம் நிறைய பரவணும், எல்லாருக்கும் போய் சேரணும். திரையரங்கில் எல்லாம் உட்காந்து போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு அந்த மேஜிக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும். ஸோ ஹாட்ஸ்டாருக்கு, படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு, சந்தோஷ்க்கு இத்தனை பாட்டு வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து இத்தனை பாடல்கள் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகான ஒரு அனுபவம். இந்த படத்தில் எழுதின ஒவ்வொரு பாட்டும் எனக்கு ரொம்ப அழகான அனுபவம். அண்ட் படத்தில் நடித்த மிதுனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நான் ஃபஸ்ட்டு நாள் திரையரங்கில் பார்க்கும்போது அவரும் திரையரங்கில் இருந்தார். அந்த ஷோ முடிஞ்ச உடனே அந்த தியேட்டரில் இருந்த எல்லாரும் போய் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு புது செலிப்ரிட்டி வந்து உருவாகிட்டார். நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டோம், இன்னும் நல்ல படங்கள் இதே மாதிரி அவர் நடிக்கட்டும். ராம் சார், மீண்டும் உங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ். டைட்டில் மாதிரியே டிக்கெட் பறந்து போயிட்டு இருக்கு எல்லா ஷோவுமே.
இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அண்ணன் தான் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணி ஒரு ஷோ கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்களே ரிப்போர்ட் பார்த்து ஷோஸ் ஏற்றுவீங்க. நாங்கள் அது உண்மையாயிடுச்சு. சின்ன தேட்டர்லேருந்து பெரிய தேட்டருக்கு மாற்றினோம். ஒரு ஷோங்கிறது 2 ஷோ ஆச்சு. இப்போ 3 ஷோ 3 to 4 ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ஈவெண்ட் நடக்கிற இந்த நேரத்தில் கூட கமலா பலாசோ எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் 70% ஆக்குபென்சியில் தான் நான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ராமனோட படம் எல்லாமே வந்து ஒரு எமோஷ்னல் இம்பேக்டோட இருக்கும். கட்டுறது தமிழ், தங்க மீன்கள் எல்லா படமுமே. பட் இந்த படம் ஃபார் அ சேஞ்ச் விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஆடியன்ஸ்லாம். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் தான், வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்துருங்க எங்களுக்காக. 7 கடல் 7 மலைக்கும் நாங்கள் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கோம். அடுத்து வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவானா. ஆனால் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு 5 சிஸ்டர்ஸ் 1 பிரதர், நான் தான் யங்கஸ்ட், வீட்டில் என்ன நடக்கும்னு. ஆனால் இப்போ வந்து யார் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் உங்கள் டேட் இருக்கான்னு கேட்டுட்டு தான் வைப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அது. ஒருத்தங்களை கோவப்படுறதோ அழுக வைக்கிறதோ ஈஸி, பட் ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் எல்லா ஏஜ் குரூப், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கனெக்ட் பண்ணி சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை சிவானா ரொம்ப வருஷமாக நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து கொடுத்து எல்லா ஆடியன்ஸையும் ஹாப்பி ஆக்குன என்டையர் டீமுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தான் எங்கள் தேட்டரில் வந்து நாங்கள் எல்லா ஏஜ் குரூப் ஆடியன்ஸையும் பார்க்க முடியுது. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் வந்து எல்லா ஷோவுமே நாங்கள் வெளில இருக்கும் போது சிரிப்பு சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது. லாஸ்ட்டில் ஃபிலிம் பை ராமுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஷோலையுமே கிளாப்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் FDFS நீங்கள் கமலா வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. என்னை பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ்னா தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ.